நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நினச்சி பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சிந்து யோசிக்கிறாங்க, இல்லை டாக்டர் நான் வந்து எந்த தண்டனையும் டாக்டருக்கே கிடைக்க விட மாட்டேன். நான் எல்லா உண்மையும் வந்து கோர்ட்டில் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். டாக்டரை நான் காப்பாற்றிடுவேன். அந்த ஸ்னேகா நான் வந்து நான் நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அப்போ வேணா டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் வந்து டாக்டர் வந்து அவளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டார், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் டாக்டர் இப்படி கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாது. நான் போய் எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சிந்து வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சிவா வந்து ஒரே டென்ஷனாக இருக்கார். என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு எப்படி வந்து நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் ஒன்றுமே புரியலையே. இப்போ ஸ்னேகாவுக்கு ஏதாவது பதில் சொல்லி தான் ஆகணும். நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டே வந்திருக்காரு. அப்போ திடீர்னு யாரோ வண்டி வழிமறிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அங்கே ராம் நிற்கிறாரு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. சார் நீங்கள் டாக்டர் சிவா தானே சார், ப்ளீஸ் சார் ஒரு உதவி பண்ணுங்கள் சார், ப்ளீஸ் சார் என் ஃப்ரெண்டோட உயிர் ஆபத்தில் இருக்குது சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அது வந்து நீங்கள் அப்படின்னோடனே சார் சார் ப்ளீஸ் சார் உனக்கு கெஞ்சி கேட்குறேன் சார், முதல்ல என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் சார், அப்புறம் நான் எல்லாமே சொல்கிறேன் சார் அப்படின்றாரு. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போகிறாங்க. பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக இருக்காரு. அவரை பார்த்தோன்னே என்ன நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி பேஷண்ட்லாம் ஹாஸ்பிட்டல் தான் சார் வச்சுருந்தேன், ஆனால் வேறு வழி இது இல்லை சார், இவனுக்கு உயிருக்கு ஆபத்து சார், அதான் சார் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன், ப்ளீஸ் சார் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார் அப்படின்றாங்க. ஏங்க இந்த மாதிரி வந்து நான் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுங்க போலீஸ்க்கு சொல்லாமல் சார், நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் முக்கியமான விஷயத்தை நான் சொல்லுவேன் சார் அப்படின்னா. முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறீங்க சார், நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றுங்க சார், உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் சார், ஸ்னேகா பற்றி தான் சார் இப்போ டென்ஷனாக இருக்கீங்க, அவங்க தானே சார் உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னோன்னா, அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் சார், ப்ளீஸ் சார் முதல்ல என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றுங்க, சரி நான் சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னோன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அவங்க ஃப்ரெண்டை நார்மல் நம்பிக்கை கொண்டு வராரு. சிவா பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சார் கையெடுத்து கும்புறாரு. சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா சார், இவன் பேர் சாம் சார், என்னோடய ஃப்ரெண்டு சார், இவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறதே அந்த ஸ்னேகா தான் சார் அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சிடுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஸ்னேகாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தானே அப்படின்னோடனே, இல்லை சார் அவளை மிரட்டி நான் பணம் வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படி சொல்ல, மிரட்டி பணம் வாங்குறியா நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, சார் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் சார், இந்த சாமும் ஸ்னேகாவும் 2 பேரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணாங்க சார், ஸ்னேகா பெரிய பணக்காரி சார், ஆனால் இப்போ ஏழை சார், அதனால் இவனை லவ் பண்ணிவிட்டு உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்தோடனே அவன் வந்து பின்னாடி போயிட்டா சார், ஏன்னா நீங்கள் தான் அந்த நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், அந்த அவங்களோட அந்த ஹாஸ்பிட்டலே ரன் பண்ண முடியும்னு அவங்க அப்பா சொன்னார் சார், அதனால் ஸ்னேகா மனசை மாற்றிக்கிட்டு இவனை கழட்டி விட்டா சார், ஆனால் இவன் நியாயம் கேட்டா சார், ஆனால் உடனே வந்து ஸ்னேகாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த மாதிரி நிலைமைக்கு இவனை கொண்டு வந்துட்டாங்க சார், இதுதான் சார் நடந்த உண்மை, ஸ்னேகா ரொம்ப மோசமானவ சார், அவள் என்ன வேணாலும் பண்ணுவாள் சார், உண்மையிலே சொல்லப்போனால் உங்களை கூட லவ் பண்ணானா தெரியாது சார், இந்த மாதிரி எத்தனை பேர் இப்படி பண்ணான்னு கூட எனக்கு தெரியாது சார், சார் ப்ளீஸ் சார் தயவு செய்து வந்து அந்த ஸ்னேகாவை நம்பாதீங்க சார், அவள் மோசமானவ சார் அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக நீங்கள் சொல்கிறதுல உண்மை நான் எப்படி நம்புறது, வேணா பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் ஆதாரம்லாம் காட்டுறாரு. பார்த்தீங்களா சார் ஸ்னேகா என்ன பண்ணியிருக்கான்னு, என் ஃப்ரெண்டு இந்த நிலைமைக்கு ஆனாக்கியிருக்கா சார், அந்த ஸ்னேகாவை மட்டும் நம்பாதீங்க சார் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து எல்லா ப்ரூஃபுமே எல்லாம் வாங்கிக்கிறாரு. சார் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் சார், என் ஃப்ரெண்டு உயிரை காப்பாற்றிருக்கீங்க, சரி இப்போ எதுக்கு இந்த விஷயத்தில் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, சார் நான் பணம் கேட்டு போயிருந்தேன் சார், நிறைய வாட்டி பணம் கேட்டேன் சார், ஆனால் கொஞ்ச நாள் கொடுத்தாங்க சார், அதுக்கப்புறமா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆளை வச்சு என் ஃப்ரெண்டு என்னையும் வந்து சேஸ் பண்ணி பிடிச்சிட்டு ஒரு அடித்தாங்க சார், அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து தப்பிச்சு வந்திருக்கோம் சார், இதுதான் சார் நடந்தது, ப்ளீஸ் சார் தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்க சார், எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்றாங்க. சரி உங்களுக்கு தேவையான உதவி நான் பண்ணுறேன், உன் ஃப்ரெண்டை நான் காப்பாற்றுறேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பண்ணோம், இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீ கோர்ட்டில் வந்து சொல்வியா அப்படின்னு சார், சத்தியமாக சொல்கிறேன் சார், ஏன்னா என்னால் ஓட முடியல சார், நான் பணத்துக்கு ரொம்ப வந்து ஆசைப்பட்டேன் சார், ஆனால் இப்போ பணத்தோட உயிர் தான் முக்கியம்னு தோணுது சார், கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை ஏதாவது பண்ணிடுவாங்க சார், அதனால் நான் இந்த உண்மையை சொல்கிறேன் சார் அப்படின்றாங்க. சார் உண்மையை சொன்னால் அவங்க அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த உண்மையை மட்டும் எனக்கு சொல்லு, அது போதும், உன்னோட உயிருக்கோ சரி இல்லை உன்னோட ஃப்ரெண்டோட உயிருக்கோ எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்காக சொல்லுவியா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. இருக்குடி உனக்கு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கியா நீ, உன்னோட க்ரைம் ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஸ்னேகா, நீ எவ்வளோ தான் பண்ணுவேன், எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்க அதெல்லாம் கூட நான் பொறுத்திருக்கேன், ஆனால் ஒரு அப்பாவி மனுஷனை காதடிச்சு ஏமாற்றிருக்க, இதில் வேற நான் உன்னை காதடிச்சு ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கியா, உன்னை சும்மா போய் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு இங்கே வந்து நம்ம சிவா.